கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் முற்பகுதி. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயமில்லை, no fear in love. என் ஆண்டவர் என்னிடத்துல காண்பித்த அன்பிலே பயத்திற்கான வாய்ப்புகள் இல்லை. என் ஆண்டவர் என்னிடத்துல அன்பு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அது நடத்துகிற விதங்களிலே உற்சாகமும் நிறைவும் மேன்மையும் காணப்படும். நான் அநேக முறை சிறு குழந்தைகளை பார்த்து எடுத்து கொஞ்சும் பொழுது, இந்த குழந்தையை தூக்கி என்னால் இயன்ற அளவுக்கு மேல உயரத்துல தூக்கி போட்டு அப்படியே பிடித்திருப்பேன். அநேக மக்கள் இதை செய்திருப்பீர்கள். இந்த குழந்தையை மேலே தூக்கி போட்டு பிடிக்கும் பொழுது, அந்த குழந்தையை பார்த்து சொன்னால், அது தன்னுடைய பல்லில்லாத அந்த பொக்க பல்லுல பொக்க வாயில அது சிரிக்கும். அது ரொம்ப மகிழ்ச்சியோட சிரிக்கும். அதுக்கு எந்த பயமும் இல்லை. ஏன் என்று சொன்னால், தூக்கி எறிகிறவரை, மேலே தூக்கி போடுகிறவரை அறிந்திருக்கிறது. இன்றைக்கு இறைவனுக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கையில, இறை அன்பிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கையில என் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற அன்புக்குள்ளாய் நாம் வரும் பொழுது, அந்த அன்பு பயமற்ற நிலையை காண்பிக்கிறது. It reminds us, don't be afraid, God is with us. எதை குறித்தும் கலங்க வேண்டாம், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எதை குறித்தும் கலங்க வேண்டாம், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், தேவன் பட்சத்திலே இருக்கிறார். எத்தனை வார்த்தைகளை கொடுத்து வேதம் நம்மை தேற்றுகிறது. இட்ஸ் என்கரேஜிங். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அதற்கு முன்பதாக உள்ள 15, 14 ஆகிய வசனங்களும் கூட. எலிசா தீர்க்கதரிசியை தன் இடத்திற்கு அழைத்து போவதற்காக குதிரை வீரர்கள் வந்து நிற்கிறார்கள். அதை பார்த்த மாத்திரத்துல அவனுடைய வேலைக்காரன் பயந்து ஆண்டவனே என்ன செய்வோம், நமக்கு முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு அவன் பயப்படுறான். அப்போ எலிசா சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொல்லுகிறான். அவன் பார்க்கிறான், கண்டுகொள்ளுகிறான். இன்றைக்கும் அதுதான், என் ஆண்டவர் பயத்தை போக்குகிறவர். நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால், அவர் அன்பு செலுத்துகிறார் என்பதை அறிந்திருப்போம் என்று சொன்னால், நமக்கும் அவரிடத்தில் செலுத்துகிற அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு நமக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், நமக்கு வருகிற பயங்களை அது புறம்பே தள்ளும். அந்த நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாகி உடைய கரத்திலிருந்து வருகிறது. அன்பிலே பயமில்லை என்பதை புரிந்து கொண்டு இடத்துல அன்பு செலுத்தி பயமற்ற வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆசீர்வாதம். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.